ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லாஸ்ட்டாக நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதில் அடுத்த நாள் அப்படியே கண்டினியூவாக எடுத்துகிட்ருக்குறேங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே இந்த வாரம் சந்தைக்கு போகலை. சரி, வீட்டில் என்ன சமையல் பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். வாழைப்பூ இருந்துச்சு. வாழைப்பூ சின்னதாக தான் இருந்துச்சு, பொரியல் பண்ணுறதுக்கு பத்தாது. சரின்ட்டு தக்காளி சாப்பாடு செய்யலான்ட்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். சரி, வாழைப்பூ எடுத்ததும் வாழைப்பூ பிரியாணி போட்டுடலான்ட்டு வாழைப்பூவும் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது பிரியாணி தாளிச்சுட்டாச்சு. தாளிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் எங்கள் வீட்டு நாய்க்குட்டிக்கு குழம்பு எதுவும் இல்லை, சரின்ட்டு 2 தக்காளி போட்டு கடைஞ்சி விட்டுட்டுருக்கிறேன். நம்ம வீட்டு பூச்செடி பாருங்கள், டெய்லி இப்போது 2 பூ 3 பூ வச்சுக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, 3 செடி இருக்கிறதுனால ஏதோ ஒரு செடியில் பூ வச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் மட்டும்தான் பூ வைக்க முடியும். பாப்பா பூ வைக்கக்கூடாதுன்ட்டாங்க ஸ்கூலில். அவள் 9th போயிட்டுருக்கறனால பாப்பாவுக்கு ஸ்கூலில் பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாப்பா 1வதுலேருந்து 8வது வரலையும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருந்தாங்க. எங்கள் ஊருக்குள்ளேயே தான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தா. இப்போ 9த்தில் தான் அவளைய வித்யாசாகரில் சேர்த்திருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த ஸ்கூல் இருக்குங்க, அந்த ஸ்கூலில் சேர்த்திருக்கோம். ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்திருக்கிறோம். பூ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு, சரி எனக்கும் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நானும் போய் ரெடி ஆகலான்ட்டு போயிட்டுருக்கேன். என் பையன் உடனே பூ காட்டுங்கம்மா அப்படிங்கிறான். சரின்ட்டு காட்டிகிட்ருக்குறேங்க. இந்த வீடியோ சாயந்தரம் எடுத்துகிட்ருக்கிறேன். நான் வேலைக்கு போயிட்டு வரக்குள்ளே எங்கள் அத்தை வெளியே விறகடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க. அரிசி ஆட்டி வச்சுருந்தேன். சரி, உள்ளே கேஸில் வச்சா கேஸ் அதிகமாக இழுக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே விறகடுப்புலேயே இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு அவங்க தண்ணி, அவங்களுக்கு குளிக்கிறதுக்காக தண்ணி அடுப்பில் வச்சுருக்குறாங்க. இந்த வாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சாண்டார் வீட்டு பேரங்க, எனக்கும் பேரந்தான் ஆகுது. எங்கள் அத்தை வெளியில் விறகெடுத்து வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனும் விறகெடுத்து வச்சுக்கிட்டு நானும் அடுப்புக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சு விளாண்டுட்ருக்குறான். வைக்காதடா அப்படிங்கிறோம். அப்போ தான் வச்சு வச்சு விளாண்டுட்ருக்குறான். ஆன்ட்ருக்குறான். சுடுண்டா வைக்காத அப்படிங்கிறோம். அப்போ தான் வச்சு விளாண்டுட்ருக்குறான். ஒரு வழியை மிரட்டி கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், செருப்பு தூக்கி குச்சிக்குள்ளே விட்டு விளாண்டுட்ருக்குறான். சின்ன குழந்தைங்களே இப்படி தாங்க. செருப்பை தொடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி மிரட்டங்காட்டி உடனே அழுவாச்சி பிடிச்சிக்கிட்டான். அவங்க வீட்டுக்கு போகிறான்னு சொல்லி கையை கட்டிட்டு அழுதுட்டுருக்குறான். சரின்ட்டு கையெல்லாம் கழுவி விட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்தியாச்சு. நானும் சரி, எங்கள் அத்தை சாப்பாடு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, துவைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு துணியை ஊற வச்சிட்ருக்கிறேன். துணியை ஊற வச்சுட்டு நான் போய் சட்னி அரைச்சி வச்சுட்டு வந்துடுவேன். சட்னி அரைச்சி வச்சுட்டேன்னா பசங்க பசிச்சதுன்னா போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்குள்ளே நம்ம துணி துவைச்சி போட்டுடலாம். வீட்டில் பெரியவங்க இருக்கிற மாதிரி இருக்காதுங்க. இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டு போட்டாட்டம் எழுதிட்டு இருப்பாங்க. நம்மளே வேலைக்கு போயிட்டு நம்மளே வீட்டில் எல்லா வேலையும் செய்ய முடியாதில்ல, கொஞ்சம் டயர்டாகி போயிடும். எனக்கு மாமனாரும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை. என் பசங்க தாத்தாங்கிற பாசமே இல்லாமல் தான் வளர்ந்தாங்க. ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. எனக்கு 16 வயசுங்கிறப்பயே எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அப்பா அம்மா இல்லாத வலி ரொம்ப சங்கட்டங்க. ஏன்னா அவங்க இருக்கிறப்ப அது தெரியாது. இல்லாதப்ப தான் அதனுடைய கஷ்டம் என்னங்கிறத நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். என்னதான் 1000 சொந்தங்கள் இருந்தாலுமே அப்பா அம்மா மாதிரி இருக்காதுங்க. அடுத்தவங்க எதை செஞ்சாலுமே அதை அடுத்த செகண்டே சொல்லி காட்டிடுவாங்க. ஆனால் அப்பா அம்மா அந்த மாதிரி கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் நினச்சி பார்ப்பாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட அப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்பா இல்லை, சரி அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மனசு தேற்றிட்டு நாங்கள் கம்முன்ட்டு இருந்துக்குங்க. ஆனால் சில நேரத்தில் எங்களுக்கே சங்கடமாக இருக்கும். சரி, நம்ம அப்பா இருந்தால் நம்மளுக்கு ஒரு துணையா இருப்பாங்க, நம்ம சப்போர்ட்டாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நாங்களே அப்பப்போ நினச்சி பார்த்து அழுதுருக்குறோம். என்னதான் நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டாலும் அப்பயும் நம்மளுக்குள்ள ஒரு வலி இருக்கும். நம்ம பசங்களை பக்கத்தில் யாராவது அவங்க பேரன் பசங்களை கொஞ்சுறப்போ நம்ம அப்பா இருந்தாலுமே நம்ம பிள்ளைங்கள இப்படி பார்த்துக்குவாங்கல்ல, கொஞ்சுவாங்கல்ல, நம்ம பிள்ளைங்க யாருமே இல்லாமல் இப்படி ஏங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன் இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறேன்னா, எங்கள் அப்பாவோட நினைவு நாளுங்க இன்றைக்கி. எங்கள் அப்பா இறந்து இந்த வருஷத்தோட 17 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 17 வருஷத்துலேயுமே ஒவ்வொரு வருஷத்துலேயும் நாங்கள் ஒவ்வொரு பாடம் கற்றுக்கிட்டோம். என் பசங்க அடிக்கடி சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லுவாங்கம்மா, எங்கள் தாத்தா அதை வாங்கி கொடுத்தாங்க, இதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு சங்கடமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு தாத்தா கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க.
சரி விடுங்க சாமி, கவலைப்படாதீங்க. தாத்தா இல்லைனாலும் பாட்டிங்க இருக்கிறாங்கல்ல, அதை நினச்சு சந்தோஷப்பட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி என் பசங்கள நான் சமாதானப்படுத்திருவேங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா மாரி இருக்காது. அப்பா அம்மா இருக்கிறப்ப அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது. இல்லாதப்ப தான் தெரியும். என்னதான் இருந்தாலுமே வீட்ல பெரியவங்க இருக்கிற மாரி இருக்காது. நமக்கு சரி, நம்ம பசங்களுக்கு சரிங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.